சென்னை மணலியில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி இந்து முன்னணி சார்பில் பகவத்கீதை, கந்தசஷ்டி கவசம் உள்ளிட்ட புத்தகங்களால் பிரம்மாண்ட விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாவேந்தர் நேரலையில் வழங்க கேட்கலாம். பாவேந்தர், விநாயகர் சதுர்த்தி விழா அங்கு எவ்வாறாக கொண்டாடப்பட்டு வருகிறது? கூடுதல் விவரம். நிச்சயமாக. முதலில் தமிழ் ஜனம் நேயர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நாட்டு மக்களும் நாடும் வளம்பெறும் வேண்டும் என்பதற்காக இந்து முன்னணி சார்பில் இது மணலில் இருக்கக்கூடிய பகுதிகளில் 32ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு ஆண்டும் புது விநாயகரை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு பூஜைகள் செய்து நாட்டு மக்களும் அனைவரும் நல்லாக இருக்க வேண்டும் என்பதற்காக பூஜைகள் செய்து 3 தினங்கள் இங்கே வழக்கமாக பூஜைகள் நடைபெறும். அதன் தொடர்ச்சியாக தற்போது 7500 புத்தகங்களை வைத்து மிக பிரம்மாண்டமான முறையில் விநாயகர் சிலை என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் சார்பில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. 2025 இந்த மாதிரியான ஒரு புது விதமான சாதனையை செய்து தன்னுடைய பக்தியின் வெளிப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்காங்க இந்து முன்னணி அமைப்பினர். இதில் 5000 பகவத்கீதையும் அதன் தொடர்ச்சியாக கந்தசஷ்டி கவசம் மற்றும் முருகன் பாடல்களை அமைத்து 2500 புத்தகங்கள் என மொத்தம் 7500 புத்தகங்களை வைத்து இங்கே மிக பிரம்மாண்டமான முறையில் விநாயகர் சிலை என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது நாடு முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய இந்துக்களுடைய மிக முக்கியமான பண்டிகையாக பார்க்கப்படுகிறது. எனவே இதனை தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு இடங்களில் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு 80,000 விநாயகர்களுக்கு காவல்துறையினர் அனுமதி வழங்கியிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த காவல் ஈடுபட்டிருக்காங்க. சென்னை உட்பட சென்னையின் வெளி மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக மணலி நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா மணலி புதுநகர், இந்த பகுதிகளில் வருடம் புது விநாயகர்களை அறிமுகப்படுத்தி மக்களை கொண்டாட்டத்தில் ஆழ்த்துவது தான் அந்த இந்து முன்னணி சார்பினுடைய ஒரு முக்கிய வழக்கமாக பார்க்கப்படுகிறது. இவர்களுக்கு இந்த பக்தியின் மீது கொண்ட ஈடுபாட்டினாலும் தற்போது பகவத்கீதையினுடைய தேவை இருப்பதனாலும் அவர்கள் இப்போது அந்த மிக பிரம்மாண்டமான முறையில் விநாயகர் சிலையை வடிவமைச்சிருக்காங்க. குறிப்பாக இப்பகுதியில் காலையில் தான் இந்த விநாயகருக்கு கண் திறக்கும் நிகழ்ச்சி என்பது நடைபெற்று இருக்கு. பிரம்மாண்டமான கோவில், பிரம்மாண்டமான விநாயகர் சிலை பார்ப்பவரை மெய்சிலருக்கு வைக்கக்கூடிய வகையில் வடிவமைப்பு என்பது ஏற்பட்டிருக்கு. அதனாலேயே கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் சாதனையும் படிச்சிருக்காங்க. தற்போது இந்த பகுதிகளில் இந்த சிலையை அமைத்த நபர் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. இதை எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்க, இந்த சிந்தனை எங்கேருந்து வந்துச்சுன்னு அவங்கள்ட்ட கேட்டு போகலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த சிலையை இப்படி தான் அமைக்கணும்னு எதனால் உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? சார், அதாவது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் செய்கிறாங்க, அதை எடுத்து போய் கரைச்சிடுறாங்க. அதனால் நிறையா மாசு கட்டுப்பாடு அதெல்லாம் வருது. அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு ஃபஸ்ட்டு நாங்கள் இதை ஆரம்பித்தது விவசாயிங்க காப்போம் அப்படின்றனால விவசாய பொருள் யூஸ் பண்ணி 5 வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா முஸ்லீம் வீட்டுங்களில் பார்த்திங்கன்னா குரான் இருக்கும், எல்லா கிறிஸ்டின் வீட்டுங்க தான் பைபிள் இருக்கும். ஆனால் இந்துக்கள் வீட்டில் நிறைய பேர் வீட்டில் நம்ம இந்து சம்மந்தப்பட்ட புக்குங்க இருக்கிறது இல்லை. அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வருடத்திலேருந்து நம்ம இந்துக்கள் சம்மந்தப்பட்ட புக்குங்களை வச்சு எல்லார் வீட்லேயும் அட்லீஸ்ட் ஒரு புக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு இந்த வாட்டி ஒரு 7500 புக்கு, 5000 பகவத்கீதை, ஒரு 2500 முருகர் சம்மந்தமான புக்கு வச்சு புக்கை என்ன பண்ணுவோன்னா 5 நாள் முடித்து அந்த விசர்சனம் பண்ணி அதை எல்லாரும் பப்ளிக் மக்கள், இந்து மக்களுக்கு எல்லாருக்கும் வீட்டுக்கு ஒரு புக்கு புத்தகமாக இலவசமாக கொடுத்துருவோம் சார். இவர்களுடைய இந்த புதுவிதமான அந்த ஐடியா என்பது வரவேற்கத்தக்கக்கூடியது. ஏன்னா பல்வேறு தருணங்களில் அந்த சாயங்கள் பூசப்பட்ட மணற்சிற்பங்களை கொண்டு, அதாவது களிமண்ணால் செய்யப்பட்ட சிற்பங்களை கொண்டு போயிட்டு நீரில் கலப்பதால் மாசு ஏற்படுவது. அதனால் இதுமாரி புத்தகங்களால் செய்யக்கூடிய சிலைகள் எளிமையான முறையில் கலைத்து மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகளில் இன்னொரு நபரும் இணைஞ்சிருக்காங்க. இவங்க எவ்வளோ நாள் இதே போல் விதவிதமான சிலைகளை கொடுத்துருக்காங்கன்ட்டு அவங்களுக்கு கேட்டுப்படலாம். இதுதான் முதல் முறையே இப்படி புது விதமான சிலையா? இதுக்கு முன்னாடி என்னென்ன சிலைலாம் கொடுத்துருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமாக கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி விவசாயிகளுக்கு சமர்ப்பணமாக சோளம், கரும்பு அந்த மாதிரி பருத்தி கொடுத்துருக்கோம். போன வருஷம் கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மயில் தொகை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம்.
இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்து எழுச்சி பெருவிழா இந்து மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட இந்துக்களோட உணர்வு எல்லாருக்கூடும் போய் சேரணும், ஒரு வீட்லேயும் இருக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடையும் ஒரு விழிப்புணர்வோடையும் அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்ற ஒரு எண்ணத்தோடையும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பகவத்கீதையில் பண்ணியிருக்கோம். அதாவது பகவத்கீதை என்பது பார்த்திங்கன்னா இந்துக்களுக்கான புத்தகம் மட்டும் இல்லாமல் அது ஒரு முக்கியமான புத்தகம், அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புத்தகம், அது மனிதர்களுக்கு பல விஷயங்களை போதிக்கிறது. அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி இவர்கள் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்கன்றதை இன்னும் விளக்குறாங்க. சிறப்பு ஏற்பாடாக ஒவ்வொரு யோகா, சிலம்பம், ஒவ்வொரு நாள் கலை நிகழ்ச்சி வந்து பரதநாட்டியம், அதுக்கடுத்து மிக சிறப்பாக நாங்கள் கொண்டாடுறது வந்து கோமாதா பூஜை. சுமங்கலி பெண் தாய்மார்களுக்காகவே நாங்கள் வந்து அந்த சுமங்கலி தாலி சரடு, ஜாக்கெட் பிட்டு கொடுப்போம். ஒரு 1000 தாய்மார்களுக்கு இது சிறப்பாக அந்த கோமாதா பூஜை பண்ணி ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக வந்து இதை பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது வந்து நம்ம இசை நிகழ்ச்சி, கடைசி நிகழ்ச்சியாக இசை நிகழ்ச்சி நாங்கள் வந்து வீரமணியராஜுடைய கச்சேரி பண்ணிகிட்ருக்கோம். இது பொதுமக்களுடைய பேராதரோடு நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக அந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடிட்டுருக்கோம். நாடு முழுவதும் எந்த அளவிற்கு விமர்சனையான முறையில் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவதோ அதேபோல் மணலை புதுநகர் பகுதிகளிலும் விமர்சையான முறையில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக இசை நிகழ்ச்சி, மக்களுக்கான அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கூடுதல் சிறப்பாக மிக பிரம்மாண்டமான முறையில் பகவத்கீதை வைத்து விநாயகர் சிலையும் எழுப்பப்பட்டு இருக்கிறது. இது அனைத்திற்குமே அச்சாரமாக களம் வேர்ல்ட் ரெக்கார்டும் கிடைச்சிருக்கு. இவர்களுக்கும் தமிழ் ஜனத்தின் சார்பாக இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர். கோவை தேர்முட்டி பகுதியில் கோலாலம்பூர் மகா மாரியம்மன் கோவில் போல வடிவமைக்கப்பட்டு விநாயகர் சிலை வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், தற்போது நீங்கள் உள்ள பகுதியில் விநாயகர் சதுர்த்தி விழா எவ்வாறாக கொண்டாடப்பட்டு வருகிறது? விரிவான தகவல்கள். கோவை முழுவதுமே விநாயகர் சதுர்த்தி வழிபாடு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நாம் இருக்கின்ற இந்த பகுதி தேர்முட்டி பகுதி. இந்த பகுதியில் மகா மாரியம்மனுடைய கோபுரங்கள் வடிவமைக்கப்பட்டு, அதாவது மலேசிய நாட்டின் கோலாலம்பூரில் உள்ள மகா மாரியம்மன் கோவில் கோபுரத்தை வடிவமைத்து அதில் விநாயகர் சிலை வைக்கப்பட்டு இங்குள்ள மக்கள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டு வருவதை நாம் நேரடியாக காண முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் ஒரு கோவிலவே வடிவமைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஸ்திரத்தன்மையோடு இந்த பகுதியில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு இந்த பகுதியில் இந்த கோவில் முழுக்க அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. 6 படைப்பனான முருகனை காட்சியளிக்கும் வகையில் 6 படை வீடுகளிலும் முருகன் அருள்பாலிக்கும் புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல ராஜ கணபதியின் இரு புறங்களிலும் கோவையின் காவல் தெய்வமான தண்டுமாரியம்மன் கோவில் மற்றும் கோடிமன் கோவிலை குறிப்பிடும் வகையில் அங்கு இரு மாரியம்மனும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நடுவே ராஜகணபதி வடிவமைக்கப்பட்டு இங்கு வழிபாடுக்காக வைக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து ராஜ கணபதிக்கு கீழாகவே ஐயப்ப விநாயகர் வித்தியாசமான ஒரு விநாயகர் சிலை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பக்தி பரவசத்துடன் இங்கே வருகின்ற பொதுமக்கள் தொடர்ந்து கோவிலில் எந்த வகையில் அவர்கள் வழிபாடு நடத்துவார்களோ அதற்கு இணையாக வழிபாடு நடத்தும் வகையில் இங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இங்கு வரிசையில் நின்று செல்வதற்காக பேரிகார்டுகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேரிகார்டு வழியாக கோவிலில் எப்படி வழிபாடு செய்வார்களோ அதே போன்ற ஒரு வடிவமைப்பை இங்கு ஏற்படுத்தியதன் காரணமாக பொதுமக்கள் பக்தி பரவசத்துடன் விநாயகர் சிலையை இங்கு விநாயகரை வழிபாடு செய்து தரிசனம் செய்து வருகின்றனர். அதற்கு சிறப்பு ஆராதனைகளும் பூஜைகளும் விநாயகர்களுக்காக செய்யப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகள் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கோவை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட 750 இடங்களில் விநாயகர் சிலைகள் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் வைக்கப்பட்டிருக்கின்றன. கோவை மாவட்ட புறநகர் பகுதிகளில் 1500 இடங்களில் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்து அமைப்புகளாகட்டும் பொதுமக்களாகட்டும் தங்களுடைய விநாயகரை வரவேற்கும் விதமாக பல்வேறு ஏற்பாடுகளை செய்து விநாயகர் சதுர்த்தியை வெகு விமர்சையாக கொண்டாடி வருவதை பார்க்க முடிகிறது. அபிராம், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார். தமிழக கேரள எல்லைப் பகுதியான செங்கல் மகேஸ்வரத்தில் உள்ள சிவபார்வதி கோயிலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி அஷ்டதிரவிய மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது. கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் அருள்குமார். தற்பொழுது இந்த செங்கல் மகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவபார்வதி கோயிலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி என்னென்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது? பக்தர்களின் வருகை எல்லாம் இவ்வாறாக இருக்கின்றது.
விநாயகர் சதுர்த்தி மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஒவ்வொரு கோயிலிலும் விநாயகர் சன்னதி காணப்படும். ஆகவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து கோயில்களிலும் விநாயகர் சதுர்த்தி இன்று விமர்சையாக நடைபெற்று வருகின்ற சூழ்நிலையில் தமிழக கேரள எல்லை பகுதியான 111.2 அடி ஆஞ்சநேயர் மருத்துவால் மலையை தூக்கி பறந்து செல்வதை போன்று சிவலிங்க பிரதிஷ்டை இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பிரதிஷ்டையானது உலக சாதனை படைத்த செங்கல் சிவபார்வதி கோயிலில் இருக்கிறது. இங்கு 32 பாவனைகளை குறிக்கும் வகையில் கணபதி மண்டபம் உள்ளது. இங்கு 32 கணபதி சிலைகள் உள்ளன. இங்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 1008 கொட்டை தேங்காயை கொண்டு அஷ்ட திரவிய மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது. பிரம்மாண்ட ஹோமகுண்டத்தில் சுவாமி மகேஸ்வரானந்தா சரஸ்வதி சுவாமிகள் 1008 கொட்டை தேங்காய், எள், தேன், நெய், மாதுளை, அவல், பொரி, சர்க்கரை உட்பட அஷ்ட திரவியங்களால் ஹோமம் நடைபெற்றது. இதில் வெளிநாட்டினர் மற்றும் தமிழகம், கேரளா உட்பட பல பகுதிகளை சார்ந்த திரளான பக்தர்கள் அதிகாலை முதலே இந்த கோயிலில் தரிசனம் செய்து வருகிறார்கள். தற்போது அந்த பிரம்மாண்ட ஹோமமானது நிறைவிட்டு தீபாராதனை நடைபெற்றது. இங்கு திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். நன்றி அருள்குமார் விவரங்களுக்கு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வாழை இலை விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்து ஒரு கட்டு 7,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். அதாவது பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களான அணைக்கரைப்பட்டி, பெருமாள்பட்டி, தருமத்துப்பட்டி, புள்ளிமான்கொம்பி, குள்ளப்புறம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாழை விவசாயம் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. இங்கு சாகுபடி செய்யப்படும் வாழையிலிருந்து வாழை இலைகள் எடுக்கப்பட்டு ஆண்டிப்பட்டி மார்க்கெட்டிற்கு விற்பனைக்காக கொண்டு வரப்படுவது வழக்கம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில் தொடர்ச்சியா பெய்த காற்று அதிக அளவில் அடித்ததுனால வாழை விலைகள் வாழை மரத்திலேயே கிழிந்ததனாலும் வாழை இலையின் வரத்தானது மிகவும் குறைந்து காணப்படுகிறது. இந்த நிலையில இன்று விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து தொடர் முகூர்த்த நாட்கள் வருவதாலும் வாழை இலையின் தேவை அதிகரித்து கடந்த வாரத்தில் 700 ரூபாய்க்கு ஒரு கட்டு வாழை இலை விற்கப்பட்ட நிலையில் இன்று வரலாறு காணாத வகையில் 10 மடங்கு விலை உயர்ந்து மார்க்கெட்டில் ஒரு கட்டு வாழை இலை 7,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. அதாவது பாத்தீங்கன்னா 36 மடிகள் கொண்ட 180 பெரிய இலைகளை அடக்கிய ஒரு கட்டு வாழை இலையானது அதிகபட்ச விலையாக 7,000 ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. இதன் காரணமாக வாழை இலை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருந்தாலும் சில்லறையாக கடைகளில் விற்கப்படும் ஒரு வாழை இலை 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் அதனை வாங்கி செல்லும் பொதுமக்கள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் வேறு வழியின்றி வாழை இலையின் தேவை இருப்பதாலும் பொதுமக்கள் அதிக விலை குறித்து வாழை இலையை வாங்கி செல்லும் அவல நிலையை ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.